ஹாய், இந்த ஸ்லீவ் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் தைக்க போகிறோம். இதில் கீழேயும் மேலேயும் 2 பீஸை ஜாயின் பண்ணி நடுவில் போட்லி பட்டன் வச்சுருக்கேன். 2 பீஸையும் ஜாயின் பண்ணுறதுனால லென்த்து கொஞ்சம் துணி பெருசாக எடுத்துக்கோங்க. அது மாதிரி அகலமுமே நம்ம போட்லி பட்டன் வைக்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் மடித்து தைப்போம். அதனால் கீழே சுற்றளவுமே ஒரு 1/2 இன்ச்சு பெருசாக எடுத்துக்கோங்க, லைனிங் கிளாத்தை காட்டிலும். இப்போ மெயின் கிளாத் சும்மா கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் பார்டர் கிட்ட மட்டும் கட் பண்ணிவிட்டு பார்டரில் சென்டரில் இந்த பீஸ் அட்டாச் பண்ணேன். நீங்கள் பார்டர்லேயும் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது கான்ட்ராஸ்ட் கலர் துணி இருந்தாலும் பண்ணலாம். இப்போ நடுவில் போட்லி பட்டன் வச்சுட்டு நல்லா ஒட்டியே தைச்சிக்கோங்க. தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி இருக்கா பின்னாடி, அதை நம்ம துணியை 2ஆக கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது ரொம்ப உள்ளே பிசிறு தெரியும். இப்போ நம்ம பிசிறு தெரியாமல் பண்ணுறதுனால உள்ளே இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு தையலோடு ஒட்டி மட்டும் வச்சுக்கோங்க. உள்ளே துணி இருக்கணும்னு இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக மடித்து மட்டும் வைக்க போகிறோம். நிறையா துணி தூக்கி மடித்து வச்சிடக்கூடாது, நம்ம சுற்றளவில் துணி பத்தாமல் போயிடும். அதனால் கொஞ்சோண்டு துணி மட்டும் இப்படி மடித்து அந்த ஓரமாக மட்டும் அந்த பிசுறு எதுவும் வெளியே தெரியாமல் நல்லா ஒரு தையல் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. நிறையா தையல் போட்டால் வெளியே அசிங்கமாக தெரியும். இவ்வளோ தான் இந்த பீஸ் ரெடி. நம்மளோட கை நீளத்தில் பார்டர் கிட்ட ஒரு கட் பண்ணியிருக்கோம். அப்போனா என்ன பண்ணணும், மேலே இருக்க பெரிய போர்ஷனையும் இந்த போர்ஷனையும் ஜாயின் பண்ண போகிறோம். எப்பயுமே நம்ம 2 பீஸை ஜாயின் பண்ணுற மாதிரி நல்ல பக்கம் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் தைச்சி அதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுரும். இதுக்கப்புறம் மெயின் கிளாத்து ரெடி. இதுக்கப்புறம் எப்பயும் போல் நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு கீழே 1/2 இன்ச்சில் தைச்சி லைனிங்கை உள் பக்கமாக திருப்ப போகிறோம். நம்மளோட ஸ்லீவ் போர்ஷன் ரெடி. இதே நீங்கள் இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக நான் பண்ணியிருக்கேன், இன்னும் அதில் வேவ் மாதிரி பண்ணலாம். இதே நான் சேம் பார்டரை வச்சுருக்கேன், இதை நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலராக வைக்கலாம். மெத்தட் இது ஒன்று தான்.